Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து Asus chromebook ஓட C423 அப்படிங்கற ஒரு மாடலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துறலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச்ல ஒரு HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நானோ இன்ச் டிஸ்ப்ளே. அது வந்து ஆன்டி கிளேர் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. கிளேர் அடிக்காது. அப்புறம் 75% வந்து ஸ்கிரீன் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 720 பிக்சல்ல வந்து உங்களுக்கு வெப்கேம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ டைப்ல வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு வந்து நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ஏதோ விரல்லாம் போட்டு சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்களா, அது என்னென்னு பார்க்காதீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மொபைலில் வந்து யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் க்ளோஸ் பண்ணுறது, சைடில் வந்து ரன்னிங் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இதில் மல்டி ஜெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆண்ட்ராய்டு தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கீழே தெளிவாக ரீட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ ஜாக், அப்புறம் வந்து மைக்ரோ SD போடுறதுக்காக வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா USB போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து உங்களுக்கு வந்து டைப் Cல வரும். அதுலேயுமே வந்து 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மாதிரியே வந்து OTGலாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் நீங்கள் சார்ஜிங் போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், USB போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணுறதாலும் செக் பண்ணிக்கோங்க. அமேசான்லேயும் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து மோஸ்ட்லி கம்பேர் பண்ணிட்டு வந்து வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸ் கொஞ்சம் வெளியில் டேமேஜ் ஆகிருந்துச்சு. நான் வெளியில் உள்ள பாக்ஸில் வந்து டேமேஜ் ஆகிருந்தாலுமே உள்ளே எந்த டேமேஜும் இல்லை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 15 வாட்ஸ் சார்ஜர் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் C தான். பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை வாட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் லாஸ்ட் லைனில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும், 45 வாட்ஸ் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் தான் வந்து ஃபோனுக்குலாம் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 45 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோம்புக் எடுத்து பார்த்துக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறையாக இருக்குது. இதோட கலர் வந்து நம்ம சில்வர் கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சில்வர் கலர் தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், டிசைன் சூப்பராக இருக்குது. க்ரோம்னு அவங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவும். டிசைன் வந்து உங்களுக்கு வந்து மேக்கு அதில் இருக்கிற மாதிரியே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய விரலோட அகலம் கூட இருக்காது போல், அது மாதிரி தான் இருக்குது. சென்டரில் வந்து ப்ரொடக்ஷனுக்காண்டி சும்மா ஃபேப்ரிக் மாதிரி வச்சுருந்தாங்க. க்ரோம்புக்கை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இருக்குது. இதில் ஃபங்க்ஷன் கீ இது மாதிரி இதெல்லாம் எதுவும் இருக்காது. லேப்டாப் மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸு கீழே வந்து யூசர் மேனுவல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோக்கு தான். இது வந்து சார்ஜிங், அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த லேப்டாப், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு புக்கில் பாருங்கள், அதில் வந்து ஒவ்வொரு கேமரா, டிஸ்பிளே எங்கெங்கே எது இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது நீங்கள் பை பண்ணி உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னா எதுக்கும் இந்த புக்கை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது சார்ஜில் கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறோம். க்ரோம்னு அவங்களோட சிம்பிள் வருது. டிஸ்பிளே வந்து ஆன்டி கிளேர் டிஸ்பிளே. நான் வந்து ஃபோனில் இருந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு இப்படி தெரியுது. அப்படியே பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா இருக்குது டிஸ்பிளே. நம்ம ஃபோனுக்கு எப்போவும் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கினா எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட்லாம் செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்ட பின்னாடி அதில் இருக்க ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். ஏன்னா வந்து ஒரு வாட்ச்சு, ஃபிட்னஸ் வாட்ச் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட என்னென்ன தேவைப்படுதோ அதோட சம்மந்தமான எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேப்டாப் ப்ளஸ் ஃபோன் ரெண்டையுமே வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக வந்து இந்த இதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் செட்டிங்.
இதில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மாதிரி ஒய்ஃபை ப்ளூடூத் கனெக்ஷன் நார்மலாக எல்லா லேப்டாப்லையும் இருக்கும். இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் எல்லாம். ஏன்னா வந்து இதில் மற்ற விண்டோஸ் அதோடலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து குரோமோட ஓஎஸ் தான். ஸோ கூகுள் பிக்சல் மொபைல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இதில் யூடியூப்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் லேப்டாப். இதில் வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போட்டு அப்புறம் உங்களோட எக்ஸ்டர்னல் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 GB கொடுத்துருக்காங்க. அதில் 14 GB கிட்ட வந்து அது வந்து ரன் ஆகிறதுக்காக எடுத்துக்கிறது. இந்த வீடியோவில் ஓரளவு டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.